உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர். அதாவது பார்த்தீங்கன்னா இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் நான் வந்துட்டு ஒரு 3 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாது இம்மார்ட்டல் ரூலர் தேடலில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2023 வருவாருன்னாங்க, வரவில்லை. 2024 வருவாருன்னாங்க, வரவில்லை. வள்ளலார் வந்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க, 2024 வரவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 வருவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஆண்டு இதுவரைக்கும் சில மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில அறிகுறிகள் தெரியுது. பட் ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக எந்த வழி வரப்போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அரசியல் வழியாக நாங்கள் போகலான்னு சொல்லி February 8 ஒரு முன்னெடுப்பு எடுத்து போனோம். ஒரு தேசிய கட்சி ஒன்று பிடிச்சிட்டு போனோம். அந்த கட்சின்னு இல்லை, ஏடிஎம்கே மூலியமாவோ இல்லை ஏதாவது ஒரு வழியாக இம்மார்ட்டல் சிஎம் கேண்டிடேட்டாக வச்சு வந்துருவார் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ அரசியல் வழியாக வந்துருவார் அப்படின்னு சொன்னபோது அதுக்கும் எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க யார், சிலர். ஏன்னா நம்ம ஒரு டீமாக போனதுனால நான் இம்மார்ட்டல்னு யாரையும் அடையாளப்படுத்தி அப்பையும் காட்டலை, சரிங்களா? அப்போ நாங்கள் அடையாளப்படுத்தலாம் காட்டலை. ஆனால் நாங்கள் February 8 போகும்போது யார் அங்கே மெயினாக உட்காந்து பேசினாரோ, ஸோ நான் அவர் தான் இம்மார்ட்டல் அறிவிக்க போகிறேன்னு சில பேர் நினச்சாங்க. நான் சொன்னேன், மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம், அவரை நாங்கள் இம்மார்ட்டல்னு அறிவிக்கலை. ஏன்னா அவர் ஆசைப்பட்டு அவர் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வந்தது இந்த மாதிரி ஒரு 2 பிடிஎஃப்ல 2 பேப்பரை கொடுத்தாரு எங்ககிட்ட. இறைவன், மனிதன், தமிழன் அப்படின்றதெல்லாம் ஒன்று தான், யுக மாற்றம் வரப்போகுது அப்படி இப்படின்னு சில இதுகள் சொன்னார். யுக மாற்றத்தை கடவுள் தான் செய்ய முடியும். இவர் எப்படியோ ஏதோ ஒரு பிடிஎஃப் எடுத்து கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட. அவர் இம்மார்ட்டலாருக்கான முயற்சியை முன்னெடுத்து என்னுடைய சேனலில் பேச சொன்னார். பட் நாங்கள் பேசி அது அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அது அவர் ஃபெயிலியர் ஆனது. அவர் எங்களை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டார். ஏன்ட்டு அவர் வரும்போது ஆரம்பத்திலே தன்னை இம்மார்ட்டல்னு சொல்லவே இல்லையே. அவர் ஆரம்பத்தில் வரும்போது தேசிய கட்சி தலைவரோட அலுவலகத்துக்கு மதுரையில் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு வைக்கிறதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். சரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தேசிய கட்சி தலைவர் அவர் எல்லாரும் சேர்ந்து சொன்னதுனால நான் வீடியோ போட்டேன், சரிங்களா? அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அவர் இம்மார்ட்டல் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே யார் இம்மார்ட்டல்னு கடவுளுக்கு தெரியும், சரிங்களா? கடவுளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு நல்ல செயல் செய்யறதுக்காக நீங்கள் முன்னெடுப்புல போறாங்க சிலர். அது கூட காலையில் கூட ஒருத்தட்ட பேசினேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருக்காங்க சொன்னார். அவர்கிட்ட கூட நான் யாருன்னு கேட்கல. யாருன்னா நம்ம நண்பர் ஒருத்தட்ட பேசினேன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னார், ஒரு 10 பேர் இருக்காங்க இம்மார்ட்டல் எனக்கு தெரிஞ்சு, அந்த தகுதியுள்ள நபர்கள் 10 பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட காலையில் சொன்னார் ஒருத்தர். ஸோ அப்போ அந்த 10 பேர்ல யாராவது ஒருத்தர் வர போறாங்கன்னா வரட்டும். ஆனால் யார் வரப்போறாங்கன்றது இறைவனுக்கு தெரியும். இறைவன் அனுமதித்தால் மட்டும்தான் ஒருவர் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பதவிக்கு வர முடியும். அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவிக்கு ஃபர்ஸ்ட் வராரா, இல்லை நான் சொன்ன மாதிரி டைரக்டா பிரதமர் பதவிக்கு வராரான்றது. ஆனா எப்பவுமே இந்த அரசியல் சிஸ்டமே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த அரசியல் சிஸ்டம் முடிய போகுது. ஏன்னா இங்க நாட்டுக்கு நாடு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பைபிளில் கூட இந்த இது போட்டிருக்காங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் நடந்துகிட்டு இருக்க சண்டை. இதில் யார் மேலே தவறு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? எனக்கு இஸ்ரேலையும் பிடிக்கும், ஈரானையும் பிடிக்கும், அப்படிதான் நான் சொல்ல முடியும். இதில் நான் இஸ்ரேலையும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இஸ்ரேல் செஞ்சதும் தப்பு தான். காசா மக்கள் மேலே குண்டு போட்டதும் தப்பு தான். இன்னைக்கு காசா மக்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதல் நடத்தினாங்க. அது நடத்தினது உண்மையா பொய்யான்றது நம்ம ஊடகங்களில் பார்க்கும்போது, செய்தி சேனலில் சொன்னது என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் காசா தான் ஈரானா யாரு இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசாவை அடிக்கிறாங்க. இன்னைக்கு காசாவில் இருக்க மக்கள், நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், மக்கள் உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, மிகவும் சிரமப்படுறாங்க. பெண்கள், குழந்தைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் உயிரிழந்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். ஸோ நாட்டுக்கு நாடு சண்டை அவங்க ஆரம்பிச்சு அங்கே ஒன்றும் பெருசாக யாரும் ஜெயிச்ச மாதிரி இல்லை. ஸோ இப்போ ஏதோ ஒரு சமாதான பாதையில் மக்களை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவன் தான் இங்கே தேவை இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நெதன்யாவோ ட்ரம்ப்போ போய் ஒரு நாட்டோட சண்டை போடுறதுனாலையோ, இல்லை புட்டின் போய் சண்டை போடுறதுனால அந்த நாட்டுக்கு சந்தோஷம் கிடைக்க போதில்லை. அந்த நாட்டில் ஒரு துக்கம் தான் நடக்குது. அந்த நாட்டில் உயிரிழப்புகள் நடக்குது. அந்த நாட்டு மக்கள் பசி பட்டினியில் வாடுறாங்க. இப்போ 3rd வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா உலகம் முழுக்க இருக்க 250 கோடி மக்கள்ல ஒரு 400 கோடி மக்கள் இறந்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்களை தான் இவங்க வழி நடத்தி கொண்டு போக முடியும். ஸோ இப்போ எதுக்காக இந்த தேவையில்லாத போர்? என்ன காரணத்துக்காக போர் நடக்குது? இதெல்லாம் யூகிச்சு கரெக்டாக கொண்டு போகக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வரணும். ஏன்னா இங்கே யாருக்கும் இங்கே பார்த்தோம்னா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பா, ரஷ்ய அதிபர் புடினா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவா, இவங்க ஏதோ ஒரு அதிகார மோதலுக்காக மோதிக்கிட்டு இருக்காங்க. இதில் அப்பாவி மக்கள் இறந்துடுறாங்க. அப்பாவி மக்கள் உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு உலகம். ஸோ இதை முடிவு கொண்டு வரணும்னா அந்த இம்மார்ட்டலால் முடியும். அந்த கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த ஒரு சக்தி கொண்ட மனிதனால முடியும், அந்த இம்மார்ட்டலால்.
ஆனால் அந்த இம்மார்டல் யார் அப்படின்றது தான் ஒரு எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்குது. நம்ம நாட்டு பிரச்சனையே எடுத்துக்கிறோமே, இப்போ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வராங்க, நல்லா வந்து அவங்க வந்து மக்களை ஏமாற்றி வரிகளை வாங்கிக்கிறாங்க. நேற்று கூட நம்ம சொன்னோம் 100% கேஷ்பேக்கில் எல்லாருக்கும் பொருள் தரேன்னு சொல்கிறாங்க இவங்க. அப்போ இது நல்ல திட்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கும் பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட் 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு என்னென்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு எடுத்தாலும் மக்கள் அரசியல் வழியும் மாற்றத்தில் வர முடியாது, பிஸ்னஸ் வழியாகவும் வர முடியாது. மக்களுக்கு இலவசமாக தரேன், ஏதாவது பொருட்கள் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த வழியாகவும் வர முடியாதுன்னு சொல்கிறது. அது மட்டுமல்லாது இறை சக்தியை வந்து நம்ம பெறணும், இறை சக்தியை பெற்று தான் இம்மாற்றுவர் வரணும்னு சொன்னோம்னா அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் இவங்க வந்து சித்தர்களை போல பறக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் போகிறனால வரக்கூடிய சாதாரண மனுஷன் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ எப்படின்னா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இமாட்டா ரூலர்னு சொல்லிக்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து என்னென்னு பண்ணுறாங்கன்னா, நான் வந்து இப்படி முன்னெடுத்து போகிறாங்க. நம்ம உதாரணத்துக்கு இவங்களை எடுத்துக்கிறோமே, ஃபியூச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இறை திட்டத்தின்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறாங்க. இறை திட்டத்தின்படி ஒரு அற்புதம் செஞ்சு அவங்க இறையாட்சி அமைப்போம், அழிவில்லாத ஆட்சியாளன் வந்து கடவுள் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா? அவங்க ஒரு முன்னெடுப்பில் போகிறாங்க. இப்போ நான் சொன்னதுபடி பார்த்தோம்னா, சித்தர்கள் சக்தி கொடுக்கணும், சித்தர்கள் சக்தி கொடுத்தாங்கன்னா நான் ஆட்சியாளராக வருவேன் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் தான் சொல்கிறேன். நேற்று நான் போட்ட வீடியோ வந்து அவங்க என்னுடைய நண்பர்கள் அவங்க எனக்கு சில இது சொன்னாங்க ஃபோனில், அதனால் அவங்களுக்கு ஆதரவான ஒரு வீடியோ போட்டேன். சரிங்களா? ஸோ இம்மாற்றுலராக நாகராஜ சோழன் கூட வரலாம். சரிங்களா? ஏன் வரக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா அறம்படி சித்திர பாடல் அத்தனையுமே எனக்கு மேட்ச் ஆச்சு. யாகம் மெடிடேஷன் போட்டது மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா தென் திசையிலேருந்து பிறப்பார், தமிழ்நாட்டில் பிறப்பார்னு கோரக்கர் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு மேட்ச் ஆகுது. வியாழன் புனிதமாகும் என்னென்னமோ நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷனில் சொல்கிறாங்களே, இந்த மாதத்துலேருந்து வருவார்னா எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது. அறம்படி சித்திர பாடலில் போட்ட முக்கால்வாசி எனக்கு மேட்ச் ஆகுது. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஏன்னா அரசியல் ரீதியாக வந்து என்னைய சில பேர் எதிர்த்து வந்தாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அரசியல் ரீதியாக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸில் போட்டது மாதிரி நானும் கூட இம்மாற்றுலர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கான பாதையை இனிமேல் இவங்க தான் காட்டணும். யார் காட்டணும்? நான் போய் உட்கார முடியாது. யார்? கடவுளர்கள் தான் அதற்கான பாதையை எனக்கு காட்டணும், சித்தர்கள் தான் காட்டணும். காமிச்சா தான் நம்ம போய் இம்மாட்ட ரூலராக உட்கார முடியும். அதுக்கு தான் ஒருத்தர் கூட சொன்னாங்க, என்கிட்ட லைவ்ல வந்து பேசும்போது, ஃபோன்லையும் பேசியிருக்காங்க, லைவ்லையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வள்ளலார் இருக்கக்கூடிய சத்தியஞான சபைக்கு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வந்தால் ஏதோ சேஞ்சஸ் கிடைக்குதான் பார்ப்போம். ஏன்னா வள்ளலாரும் உலக மக்களை ஒரு சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு பாதையில் சுத்த சன்மார்க்கம் சொன்னாங்க இல்லையா, அதில் மக்களை ஒருங்கிணைக்கணும்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஸோ அப்போ அங்கே போயிட்டு வந்தால் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குதா? வள்ளலார், ஜீசஸு, சித்தர்கள், சிவன், முருகன் எல்லாரும் இப்படி சக்திகள் வழங்கினாதான் ஒரு சாதாரண மனுஷன் ஆட்சி செய்ய முடியும். சும்மா எப்படி போய் ஆட்சி செய்யறதா எப்படி செய்ய முடியும்? அவர் என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவராக டக்குன்னு போனோடனே அவங்கள வந்து சிஎம்மாவோ பிஎம்மாவோ ஆக்கிட போகிறாங்க. ஸோ இங்கே வந்து இம்மார்டல் ரூலராக வரக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அதுக்கப்புறம் பிரதமராக வந்து பிரதமர் பதவியில் போய் உட்கார்ந்து சில காலங்கள் ஆன பின்னாடி ஒரு உலகத்தை ரூல் பண்ண ஆரம்பிக்க முடியும். இப்படித்தான் வர முடியும். இதுதான் திட்டம். இல்லை மன்னராட்சி முறையில் வரணும், இல்லை இறைவன் நேரடியாக வந்து அவரை உட்கார வைக்கணும்னா எப்படி உட்கார வைக்க முடியுன்றத இறைவன் தான் வழியை காட்டணும், அதுக்குரிய வழியை. சரிங்களா? இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சிஸ்டத்தில் வந்து தான் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த அரசியலமைப்பில் ஊழல் இருக்குன்னா அந்த ஊழல் ஒழிக்கிறது தானே அவர் வராரு. அது ஊழல் இருக்குது, அதில் எப்படி வர முடியும்? நிறைய பேர் ஏன்ட்ட தர்க்கம் பண்ணுறீங்க, வாக்குவாதம் பண்ணுறீங்க. அதில் ஊழல் இருக்குன்னா அந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய நல்ல மனசு கொண்டவர் தான் அவர். அந்த நல்ல நேர்மையான மனிதன் தான் அவர். அதனால தான் நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார்னு பிப்ரவரி 8 நான் போய் சொன்னது அங்கே நல்ல விஷயங்களை தான் சொல்லிட்டு வந்தேன். நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார், ஒரு தமிழன் இந்தியாவின் தலைமை பதவி வருகிறார்னு பிப்ரவரி 8 தெளிவாக சொன்னேன். சரிங்களா? அது நடக்க தான் போகுது. அதற்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் வரும்போது மக்கள் செல்வாக்கோட வரும்போதும் இறை சக்தியோட வரும்போதும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். யார் வேணாலும் மாற்றோட வரட்டும், வர வேண்டாம், நாங்கள் யாரும் தடை போடல. அதனால் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செப்டம்பர் மாதம் இல்லை அக்டோபர் மாதம் முக்கியமான அறிவிப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் 48 நாள் தியானம் பண்ண போகிறேன் இந்த கால் சரியான உடனே. ஏன்னா இப்போ கால் வந்து எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சரி பண்ணோடனே மீண்டும் பல முக்கியமான சக்தி வாய்ந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு நான் 48 நாள் வீட்டிலே கடுமையான தியானம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான அறிவிப்பை கொடுக்க போகிறேன். நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்றேன். நீ அளவுக்கு யாரும் தைரியமாக பேசுகிறா அரசியல்வாதிகள் எதிர்த்து? நான் தான் ஓப்பனாகவே சொல்கிறேனே. இங்கே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட அரசியல் ஊழல் நிறைந்த அரசியலாக இருக்குது, குடும்ப அரசியலாக இருக்குது. கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி,
இன்பநிதி. என்ன என்ன இது என்ன இதா அப்படியே தலைமுறை தலைமுறையா என்ன மன்னர் பரம்பரையா உங்களே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக மாற்றி அமைப்போம் 2026 அப்படின்னு நான் சொன்னேன். முருகனாட்சி தான் வரும்னு நான் சொன்னேன். முருகனாட்சியே தான் வரும் அப்படின்னு சொன்னேன் நான் 2026. இப்போ முருகனுக்கு மாநாடு எங்கே நடந்துகிட்டு இருக்கு? மதுரையில் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன நேரத்துலேருந்து இந்த பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட மாநாடு கூட எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. 2026 முருகனாட்சி அமைப்போம்னு சொன்னேன், சித்தராட்சி அமைப்போம்னு, இறையாட்சின்னு எல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு. சித்தர்களின் தலைவன் யார்? முருகன் தான். 18 சித்தர்களின் தலைவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முருகன் தான். அவர் ஆட்சி தான் அமைப்போன்றீங்க. அப்போ அந்த மாநாடு இப்போ இன்னைக்கு மதுரையில் நடக்க போகுது 3 மணிக்கு. எல்லாம் லைவ் பாருங்க. 7:30 மணிக்கு 5 லட்சம் பேர் ஒன்றா உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்க. அதை நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு அப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் உட்காந்து பாடினீங்கன்னா ஒரு வைப் கிடைக்கும். அந்த வைப் ரசல்லே சித்தராட்சி மலரும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம். அதனால ஒருத்தரும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து போறாங்க. போறவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில இறையாட்சி அமைப்பார்கள். அது எல்லாரும் ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒன்றா இணைவாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னது. இலவச பொருட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா? அவங்களும் சித்தராட்சி முன்னெடுக்க போறோன்றாங்க, நாங்களும் முன்னெடுக்கிறோன்றோம். இவங்க ஃபியூச்சர் சிஸ்டம் கார்டு முன்னெடுக்க போறாங்கன்றாங்க. அப்போ 3 பாதையில 3 பேர் 3 ட்ராக்ல போறாங்க. எல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்றா இணைஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன். அவ்வளோதான். நான் அமைக்கிறேன்தா நான் அமைக்க போறேன். எனக்கு சில பேர் உதவுவாங்க, சித்தர்கள் அமைக்க போறோம். சரிங்களா? சில அரசியல்வாதிகள் என்னை தேடி வரலாம், நான் அமைக்கலாம். இல்லாட்டா அவங்க அமைக்கிறாங்க, சாய்தேவ் அவர்கள் அமைக்கிறாங்கன்னா அமைக்கட்டும். இல்லை ஃபியூச்சர் சிஸ்டம் கார்டு அமைக்கிறாங்கன்னா அமைச்சிட்டு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்களா அவங்க ஆட்சி அமைக்கட்டும். இறையாட்சி அமைத்த பின்பு இறை ஆட்சியாளன் யாரு, அந்த அழிவிலா ஆட்சியாளன் யாருன்னு கடவுளர்கள் அடையாளப்படுத்தி காட்டுவாங்களாம். காட்டட்டுமே. அது வரைக்கும் பொறுத்திருந்தான் நம்ம ஆக வேண்டும். டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுத்திருப்போம். நான் உங்களுக்கு அக்டோபர் மாசத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல. சரிங்களா? தொடர்ந்து தியானம் இருந்துட்டு சித்தர்கள் கோயிலில் போயிட்டு சித்தர்கள் உத்தரவு கொடுத்தா சில முக்கியமான அறிவிப்புகளை சித்தர்கள் சொல்ல சொன்னாங்கன்னா நான் அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்து தகவல் உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரும். அந்த அடுத்தடுத்த தகவலுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரும்போது அதை ஒன்றா தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஒரு ஒளி மாதிரி தை மாதம் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது இது நடந்த விஷயம். ஒரு வைப்ரேஷன் மாதிரி என்னுடைய ஆன்மாவில் போனது. சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஒளி மாதிரி இங்கே போச்சு. சர்ச்சிலே வானத்துலேருந்து ஒரு ஒளி மாதிரி இந்த இடத்துல எனக்கு உள்ளே போனது. திருப்பி அதே ஒளி செவத்தை கிழிச்சிக்கிட்டு வெளியே போகுது. செவத்தை கிழிச்சிட்டு உள்ளே வர்ற ஒளி இங்கே படுது. அதே ஒளி ரிட்டர்ன் ஆகி அப்படியே செவத்தை கிழிச்சிட்டு போகுது. நானும் மேலே பார்க்குறேன், என்னடா செவத்தை கிழிச்சிட்டு வானத்தை நோக்கி ஒரு ஒளி போகுது. அங்கேருந்து இந்த ஒளி என் மேலே பட்டுச்சு. 2012 ஏன் என்னையை மட்டும் கடவுள் காப்பாற்றணும்? ஜீசஸ் ஏன் என்னையை காப்பாற்றணும்? பகவதி அம்மன் 3 முறை தரிசனம் கொடுத்தாங்களே. ஸோ இப்போ ஏதோ ஒரு இறை திட்டம். இப்போ எல்லாரும் ஒன்றா பயணிக்க போகிறாங்களா? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட நான் பயணிக்க போறேன். இல்லை நான் தான் இம்மாற்றலர்னா என்னோட அவங்க பயணிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதுக்காக நான் இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவு அப்படியே போடுறேன்றதுனால நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். எல்லாரும் முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் கார்டு இறைத்தட்டம் கையில் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சாய்தி அவர்களும் சித்தராட்சி அமைப்புன்றாங்க. எனக்கு இப்போதான் ரீசெண்டாக 1 வருஷமா அவங்க பழக்கம். அவங்களும் சித்தராட்சி அமைப்புன்றாங்க. அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நானும் சித்தராட்சி அமைப்புன்னு சொல்றோம், முருகனாட்சி அமைப்புன்னு நாங்கள் சொல்றோம். ஸோ யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லதாக செய்ய போறாங்க. சரிங்களா? எல்லாம் இறைவன் கையில தான் இங்க இருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து இது பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா சில பேர் கமெண்ட்லேயே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கேரளாலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. அந்த என்ன நேற்று போட்ட வீடியோக்கு ஏதோ கேட்குறாரு, யாரு சாய்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், அவங்க ஒரு சித்தராட்சி அமைப்புன்னு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. நானும் 3 வருஷம் வீடியோ போட்டிருக்கேன். நானும் முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா இறைவன் அருள் கொடுத்தா நானும் ஆட்சி அமைக்க போறோம். சரிங்களா? அவ்வளவுதான். இதுல இது கடைசியில இறைவன் தான் நேரடியா ஒருவேளை ஆட்சி செய்யணும்ன்றதும் தெரியல. அதை அதுக்கு நம்ம சில கால அளவுகள் இருக்கு. எதுக்குமே எதையுமே நம்ம உடனே பண்ணிட முடியாது. வீடியோ போட ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுதா, இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அதிகபட்சம் டிசம்பர் மாசத்துக்குள்ள சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதை உங்களுக்கு நான் அப்படியே அறிவிப்பு வெளியே கொடுக்க போறேன். இல்லை என்றால் ஜனவரி மாசம் எப்படி 2026 ஜனவரியில உங்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியில வரும். நான் கொடுக்கறது உங்களுக்கு அக்டோபர்லேயே சில விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். எப்படியா இருந்தாலும் இறையாட்சியை அமைப்போம், முருகன் ஆட்சியை அமைப்போம், சித்தராட்சியை அமைப்போம். இந்த டிஎம்கே இந்த மாதிரி கட்சிகள், காங்கிரஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக எந்த கட்சிகளுமே அவங்க கூட நாங்கள் பயணித்து ஆட்சி அமைச்சாலும் அதை கடைசியில் கலட்டி விடுறது தான் எங்களோட முடிவாக இருக்கும், என்னோட முடிவாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் மக்களுக்கு அதிகமான வரி வசூல் பண்ணி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வரக்கூடிய இறையாட்சியில் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சி. அதனால மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். சித்தராட்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது உங்களுக்கு எல்லாம் செயல்படுத்தும் போது தெரியும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். அதனால இறையாட்சி எப்படி வேணா அமையும். அது எப்படி அமையணும் உங்களுக்கு யாருக்கா ரகசியங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. எதுவும் எல்லாம் இறைவன் கையில தான் இருக்கு. இறைவன் கையில தான் எல்லாமே இருக்கு.
அதனால நம்ம அது வரைக்கும் சில கால அளவுகள் இருக்கு, அதுக்கு நம்ம பொறுத்திருந்தான் ஆகணும். இறை திட்டம் நிறைவேறும் வரை நாம் பொறுத்திருப்போம். சித்தர்களோ முருகனோ ஏதோ வழி காட்டட்டும், அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தான் வேண்டும். இல்லை இறை திட்டம் அவங்க கையில் இருக்குன்னு சிலர் முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா எடுக்கட்டும். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதற்கப்புறம் தான் தமிழ் மண்ணில் இறையாட்சி அமையும். சரிங்களா? அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.